ஒண்ணு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்திர வச்சு வச்சு கொண்டு என்னத்தையாவது உருப்படியா முடிவடி. கத்தி கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. குன்னூர் பரப்புரையில் பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை விஷம் வைத்து கொன்றுவிடுங்கள் என கூறியுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேச தெரியாதவனை இந்த நாட்டை ஒப்படைக்கும் துடிக்கிறியே, உன்னை என்ன செய்யலாம்? ஒண்ணு என்னை சாப்பிட கூட்டி போய் சோத்திர வச்சு வச்சு கொண்டு நிம்மதியா நீ சாக விட்டு, இல்லைன்னா நாட்டை கொடுத்துட்டு வாழ பாரு. என்னத்தையாவது உருப்படியா முடிவடி. கத்தி கத்தி சாக விடாத. 15 ஆண்டு கத்திட்டேன். என் பாவமே உன்னை சும்மா விடாது. எத்தனை ஆண்டா கத்துறது? எத்தனை ஆண்டு கத்தி முடிச்சு தேர்தல் முடிஞ்சு போனா டாக்டர் கூப்பிட்டு உள்ள குழாய் விட்டு காட்டு, அந்த வாரு என்ன பாடுபடுத்தி வச்சிருக்காங்க. புண்ணா இருக்கு. இப்படியே பேசியிருந்தா புற்றுவிட்டு வந்துட போகுது. பைத்தியக்காரா, இங்க பாருடா 4 மதில் சோற அது என்னடா அது சின்ன இதுதானா இவ்வளவு போட்டு அடிச்சு புண்ணு புண்ணா இருக்குது. 2 மாசத்துக்கு பேசாம இருக்கணும். அதை தவிர வேற ஏதாவது மருந்து இருக்காங்க. எனக்கு நான் ஒரு மூச்சை இழப்பேன், பேச்சை இழக்க மாட்டேன். உனக்கு புரியுதா? என்ன அடிமை உரிமைக்கு பேசுவது, விடுதலை பெற்றவன் பேசுறது. நான் அடிமை உரிமைக்கு பேச முடியாது. முழங்கல் தமிழ் பேச்சு மொழி இல்லை, மூச்சு மொழி, வீச்சு மொழி. தமிழ் நாட்டு புரியுதா? ஸ்பீச் லாங்குவேஜ், இட்ஸ் ஸ்பிரிச்சுவல் லாங்குவேஜ். அதனாலதான் மிளகா, மல்லி, மஞ்சள் அதை யாரு இந்த பையதான் இந்த கலப்பையோட நிற்கிறான். அப்புறம் கிரைண்டர் எதை போட்டு கிரைண்ட் பண்ணுவேன், எதை போட்டு அரைப்பேன். இந்த கொடுத்துருக்க மண்டையை போட்டு அரைப்பிய. அரிசி பருப்பு உளுந்து போடுவேன். அதை யார் கொடுப்பான்? அவன் தான். இப்ப தெரியுதா? இது எல்லாத்தையும் விட ஆக சிறந்தவன் விவசாயி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.